வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, எனக்கு ஜோஹோ ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ வேணும், கம்ப்ளீட் ரோட் மேப் வேணும், ஜோஹோ ஸ்கூல்ஸ்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டிசம்பர் 30 வந்து நம்ம ஜோஹோ ஸ்கூல்ஸ்ல இருந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போறாங்க. ஸோ அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அதை எப்படி கிளியர் பண்றது, ஃபர்ஸ்ட் ஜோஹோ ஸ்கூல்ஸ்னா என்னன்ற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப், கம்ப்ளீட் ப்ராசஸ் பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். Please get into a video. I am Ramya. I am working as a software engineer, top tech company. Trust me, in the video I am going to tell you everything about Zoho schools. First, நம்ம Zoho schools க்கு enter ஆகிறதுக்கு முன்னாடி I just want to tell you one thing. நீங்க 4 years கஷ்டப்பட்டு படிச்சு லட்சக்கணக்கான பணத்தை நீங்க வந்து இந்த படிப்புக்காக கொட்டி நீங்க வெளில வரும்போது உங்களுக்கு ஜாப் இருக்கோ இல்லையோன்ற ஒரு டவுட்ஃபுல்லா இருந்துட்டு நீங்க கிடைக்கிற ஜாப்மே 2 to 3 LP ல இருந்தா எப்படி இருக்கும்? இது வந்து ஒன் ஹேண்ட்ல வச்சுக்கலாம். அதர் ஹேண்ட் நீங்க 12th முடிச்சிருங்க, ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 2 years கோச்சிங் கொடுப்பாங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அவங்க உங்களுக்கு மணி கொடுப்பாங்க, உங்களுக்கு அப்போ லேப்டாப் கொடுப்பாங்க, ஃப்ரீ ஃபுட் இருக்கும், கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கேரண்டீடு, உங்களுக்கு வந்து அப் டு 10 LP வரைக்கும் உங்களுக்கு சேலரின்னு சொன்னா அது எப்படி இருக்கு? ஸோ நீங்கள் இது ரெண்டுமே வந்து நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்கிறதுன்றது பற்றி தான் அந்த கம்ப்ளீட் வீடியோ. ஒன்றுமே மிஸ் பண்ணாதீங்க, யூ வில் மிஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜோஹோ ஸ்கூல்ஸ்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜோஹோனா என்ன? நிறைய பேர் வந்து இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பாங்க ஜோஹோன்னு. பட் வாட் இஸ் ஜோஹோ அப்படின்னா என்னன்னா, ஜோஹோன்றது இட்ஸ் அ டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. அதுவும் நம்ம இப்போ ஆக்சுவலி இட் கிராஸ்ட் 100 million யூசர்ஸ். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வேர்ல்டு அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் அ வெரி பிக் கம்பெனி. இதில் எல்லாருமே ஒர்க் பண்ணுன்றது நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், நீங்கள் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஜோஹோ ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போகிறது, ஜோஹோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிராக் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள், இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா என்னன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். வாட் இஸ் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, சர்வீஸ் பேஸ் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா என்ன அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்டை அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் அவங்க ஓன் ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. இதில் ஜோஹோ வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியாக இருக்கு, அண்ட் ஆல்சோ ஒரு டாப் மோஸ்ட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் அவங்க 100 million யூசர் சப்ஸ்கிரைபர் அவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ 100 million சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்து யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தோஸ் மெனி யூசர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு வேர்ல்ட் வைடான ஒரு பாப்புலர் கம்பெனி, அவ்வளோ டாப் கம்பெனி. அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான், அது நம்ம சென்னையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்போது வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இதை வந்து ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்ரீதர் தேமுற்ற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இதுவுமே ரொம்ப நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஜோஹோ அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சாச்சு. ஸோ ஜோஹோ இஸ் ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, அண்ட் ஆல்சோ அவங்க ப்ராடக்ட் அவங்க டெலிவர் பண்ணுறாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் சென்னை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜோஹோ. பட் ஜோஹோ ஸ்கூல்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த ஜோஹோ நம்ம ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து யார் போவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஜோஹோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸில் முடிச்சுட்டு உங்களை வந்து அவங்க ஜாப் கேரண்டி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக ஜோஹோவில் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் வாட் இஸ் ஜோஹோ. பட் ஜோஹோ ஸ்கூல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஜோஹோ ஸ்கூல் இஸ் கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வரவங்களுக்கு அவங்க வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ ஆல் த ப்ராசஸ்லாம் நான் அப்புறமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜோஹோ ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு 2 years சாலிட் 2 years உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டிகிரி நார்மல் டிகிரியில் போய் 4 years என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸில் போய் 2 years என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 yearsல நீங்கள் ட்ரெண்டிங்கில் உள்ள டெக்னாலஜி பற்றி படிப்பீங்க. அதே மாதிரி அவங்க வந்து பார்ட்டாக பேர் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் 6 months நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் 6 months என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் 1 yearன்னு சொல்லிட்டு உங்களை அவங்க டிவைட் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 6 months வந்து நீங்கள் இதை பண்ணுவீங்க. அதெல்லாம் நான் வந்து ப்ராசஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 6 months, செகண்ட் 6 months, ஆஃப்டர் 1 year கழிச்சு என்னெல்லாம் பண்ண போன்ற ஃபுல்லுமே இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதர் ஹேண்ட் நம்ம வந்து இன்ஜினியரிங் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, 4 years கற்றுப்போம். என்ன கற்றுப்போம் நமக்கு தெரியாது. நிறைய பேர் சில பேர் யூட்டிலைஸாக யூஸ் பண்ணுவாங்க, பட் நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி 4 years முடிச்சுட்டு வந்து ஜாப் இல்லாமல் இருக்கிறது இது ஒன் ஹேண்ட். அண்ட் ஆல்சோ எங்கேயுமே 4 years முடிச்சுட்டு ஒரு ஹை பேயிங் ஜாப்ல போகிறவங்களும் இருக்காங்க. ஐம் நாட் சேயிங் அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, பட் திஸ் இஸ் ஃபார் மோர் பெட்டர். ஏன் அப்படின்னா, நீங்கள் 4 years படித்து முடிச்சுட்டு ஒரு எல்பி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது
நோ ஒன் கிவ் யூ மோர் தென் 10 LP ரைட். நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி கூகுள் அந்த மாதிரி போனீங்கன்னா they will provide. பட் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போகணும், அதுவும் நம்மளோட லொக்கேஷன்லேயே நமக்கு பக்கத்துலேயே வேணும் அப்படின்னா they won't provide that much. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 years தான் பண்ணால் போதும். 2 years நீங்கள் படிக்கும் போதே you will get a stipend amount and also நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் கேரண்டின்றது கன்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே அப் டு 10 LP வரைக்கும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். இதுவும் அப்படி இருக்குது. ஸோ ஐம் நாட் சேயிங் நீங்கள் நீங்கள் வந்து டிகிரி படிக்கவே கூடாது, நீங்கள் வந்து இதுதான் போகணும்னு சொல்லிட்டு, பட் திஸ் இஸ் வே மோர் பெட்டர். ஸோ திஸ் இஸ் மை கம்ப்ளீட் ஒப்பீனியன். அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் ஜோகோ ஸ்கூல்ஸ் போகும்போது நீங்கள் அந்த 2 years உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இப்போ உள்ள அப்டேட் டெக்னாலஜிக்கு உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெயின் பண்ணி உங்களை வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்லேயே வந்து அசைன் பண்ண வச்சிருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஜாப் பற்றி கவலை தேவையில்லை. இஃப் யூ ஆர் கிளியர் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யூ வில் செட்டில். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாப் போனதாக அர்த்தம். பிகாஸ் யூ ஆல்ரெடி காட் ஸ்டைஃபன் அமௌண்ட் ரைட். நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பணம் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜோகோ ஸ்கூல்ஸில் வந்து அவங்க 2 years கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்லேயே அவங்க ஒர்க் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஜோகோ ஸ்கூல்ஸோட ஒரு பிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நான் வந்து இப்போ ஜோகோன்னு என்னன்னு சொல்லியாச்சு, ஜோகோ ஸ்கூல்ஸ் என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ஜோகோ ஸ்கூல்ஸில் வந்து நான் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, ஸோ அந்த என்னென்ன கேட்டகரிஸில் நான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஸோ என்னென்ன என்ட்ரன்ஸ் ப்ராசஸ் இருக்குன்ற கம்ப்ளீட் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ நான் ஜோகோ ஸ்கூல்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, செகண்ட் ஒன் வந்து ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், தேர்ட் ஒன் வந்து ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைன். ஸோ இந்த 3 வந்து கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியுமே ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ இந்த 3த்துக்குமே வந்து என்ட்ரன்ஸ் ப்ராசஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு அகைன் இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் வந்து நம்ம ஒன்று பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த நேம் வந்து சொல்ற மாதிரி டெக்னாலஜின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட கோடிங், உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதை வச்சு தான் இருக்கும். ஸோ இதில் நான் என்ன சொன்ன மாதிரி அவங்களுக்கு 2 yearsன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2 yearsக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 months என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பரான பேசிக் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ வெரி குட் கிராஸ்ப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ். ப்ரோக்ராமிங்கோட ஃபவுண்டேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்க போகிறீங்க, ஆர் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணாமல் யூ கான்ட் கோ தேர். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 months வந்து ப்ராப்பர் பேசிக் ப்ரோக்ராமிங் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாங்க. செகண்ட் 6 months வந்து உங்களை அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, டிசைட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து எந்த பர்டிகுலர் டொமைனில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் டொமைனில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் அந்த 6 months வந்து அந்த பர்டிகுலர் டொமைனில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 6 months வந்து நீங்கள் ஒரு ஜாவா வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஃபுல் பேசிக் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் வந்து நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் சைட் போக போகிறீங்க ரைட். அப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் போக போகிறீங்களா இல்லை ஆன்லைன் டெவலப்மெண்ட். ஜாவான்றது பேசிக், ஜாவாவில் லூப்ஸ் கான்செப்ட், எஃப்எல்ஸ் கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்டர் அது இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுன்றது பேசிக். ஸோ இதை நீங்கள் ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கல்ல, அது வந்து செகண்ட் செட் ஆஃப் 6 months. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எந்த டொமைன் ப்ராப்பர் டொமைன் போகிறீங்க, அதாவது ஜாவான்றது ஆன்லைன் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே அந்த மாதிரி நீங்கள் எந்த பர்டிகுலர் டொமைனுக்கு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டொமைனில் உங்களுக்கு 6 months ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 6 months பேசிக் ப்ரோக்ராமிங், 6 months ப்ராப்பர் ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம், அதாவது ரோல் பேஸ்டு ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் நீங்கள் 1 year வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ல, அதாவது நீங்கள் ஆல்ரெடி அவங்க மென்டார்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க எப்படி பில்ட் பண்ணுறாங்க, நம்ம உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஐடியாஸ் கொடுப்பாங்க, நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு கொடுப்பாங்க. ஸோ நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க குட்டி குட்டி டாஸ்க் கொடுத்து உங்களை பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான். நீங்கள் அவங்க கூட டெய்லி வந்து ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி கிளம்பி போயிட்டு நீங்கள் அங்கே கூட உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்து நீங்கள் அதே மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரொம்ப உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப விஷயம்னா நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிறீங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் 1 yearக்கு வந்து உங்களுக்கு 10,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ யூ வில் கெட் மேக்புக் அண்ட் ஆல்சோ ஐஃபோன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு பிக் அண்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, ஃப்ரீ ஃபுட் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃபுட் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 years நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கவும் செஞ்சுருப்பீங்க, ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஜாபோ கேரண்டட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி.
அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நல்லா பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களோட நிறையா வந்து உங்ககிட்ட வந்து அவங்க ஓகே சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் செகண்ட் இயரில் வந்து 15 to 20K வரைக்குமே உங்களுக்கு வந்து அவங்க ஸ்டைஃபன் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Zoho Schools of Technology. இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நான் என்ன பண்ணணும், Zoho Schools of Technologyக்கு நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குக்கா, நீங்கள் வந்து நான் எங்கே போய் படிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு சிலபஸ்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ சாரி, நீங்கள் வந்து இட்ஸ் ஓப்பன் திங். நீங்கள் வந்து இருக்கிற எல்லா மேக்ஸ் கான்செப்டும் உங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் 12th வரை படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நான் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தது வரைக்கும் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாவே நீங்கள் வந்து ஓவரால் நிறைய இதை கவர் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலர் சிலபஸ்ன்றது கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அண்ட் ஆல்சோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இருந்தால் ஓகே. பட் மேக்ஸ் வந்து ரொம்ப மஸ்டாக சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் 12th முடிச்சுட்டு வரும்பொழுது தே won't எக்ஸ்பெக்ட் கோடிங் ஆன் ஆல் ரைட். ஸோ ஆனால் அவங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து குட் மேக்ஸ் ஸ்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மேக்ஸ் ஸ்கில் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து மேக்ஸில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு வந்து மேக்ஸ் அவ்வளோ வராது, நான் வந்து ஆனால் நான் வந்து கோடிங் சைட் தான் போகணும், பட் எனக்கு அவ்வளோ தெரியாதுன்றவங்க, என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ண முடியாதுன்றவங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண தெரிஞ்சு அந்த வெப்சைட் பண்ண நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்களோட மெயிலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அதாவது அவங்களோட வெப்சைட்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க வந்து வித்தின் மந்த்தில் வந்து அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கால் ஆஃப் பண்ணுவாங்க. கால் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து போய் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, இன்டெப்த்தாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை கேட்பாங்க. பிகாஸ் நம்ம அந்த ஃப்ராட்லைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்கள் பண்ணதை வந்து அவங்க வந்து ப்ராப்பராக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணீங்க, எப்படி வந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா தட்ஸ் ஃபைன். அப்படி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இதே மாதிரி அவங்க ஒரு கான்செப்ட்ஸ் கொடுத்து அந்த கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு அங்கேயே பில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா என்ட்ரன்ஸ் வந்து ஒன் ஆப்ஷன். அதர்வைஸ் இந்த எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன்றது ஒரு ஆப்ஷனாக இருக்கு. ஸோ நீங்கள் 2 ஆப்ஷன் எதுனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நான் எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜோகோவோட நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ லிங்க்டின்ல இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அவங்க எப்போ வந்து அந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ அவங்க வந்து இயருக்கு வந்து 2 times போடுறது, இயருக்கு வந்து 1 time போடுறது அப்படிலாம் கிடையாது. அவங்க எப்போ உங்களுக்கு வேகன்சி தேவைப்படுது, எப்போ ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக வருது அப்படின்னு டைமில் வந்து ஒன் இயருக்கு அவங்க 10+ times கூட போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, ஜோகோட இன்டர்வியூக்கு வந்து இந்த மந்த்தில் வந்து ஃபுல்லாகவே ட்ரைவ் நடந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 times அவங்க போட்டாங்க. ஸோ வந்து இப்போ அக்டோபருக்கே ஒரு 3-4 times போட்டாங்க, அடுத்த டிசம்பருக்கு 2 times போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம்ஸ் தான் அவங்க போடுவாங்க. ஸோ தட் டசன்ட் மேட்டர் 1 year 2 times சொல்லிட்டு எவ்ரி டைம் வேணால் நீங்கள் போடுவாங்க. பட் நீங்கள் 1 time தான் அப்பியர் ஆக முடியும். 1 time ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 months டைமுக்கு அப்புறம் தான் அப்பியர் ஆக முடியும். பட் 1 yearக்கு எத்தனை டைம் வேணால் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எப்போ வந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லா பிளாட்ஃபார்மும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் a notification. அதே மாதிரி ஒரு கிரேட் அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக டிசம்பர் 30 அன்னைக்கு ஜோகோ ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுது. ஸோ அந்த அட்மிஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஜோகோ ஸ்கூலோட கிரியேட் பேஜ் நீங்கள் விசிட் பண்ணாலும் அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் ஜோகோ ஸ்கூலோட டெக்னாலஜிக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டு நம்புறேன். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லையா. நமக்கு வந்து பிஸ்னஸ் பற்றியும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது 12th முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாகவும் இந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கலாம். உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி எல்லா கான்செப்ட்டுமே கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6 months இஸ் பேசிக் ப்ரோக்ராமிங். வை பேசிக் ப்ரோக்ராமிங்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் தெரிஞ்சதுக்கு உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரோக்ராமிங் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் ரைட். நான் ஃபண்டமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அதை சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 6 months வந்து நீங்கள் எந்த ரோல் போகிறீங்களோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரோல்ஸுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். நெக்ஸ்ட் 1 year உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே ப்ராக்டிக்கல் செஷன்
நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க கோடிங்கில் தான் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு பணம் வரும், நமக்கு வந்து பிஸ்னஸ் மாதிரி போடணும்னா நமக்கு பணம் வராதுன்னு சொல்கிறீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. அதில் ஜோஹோ வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க ஜோஹோ வந்து பிஸ்னஸ்க்கு வந்து இன்னுமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிடலாம், பட் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகும்போது தானே கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட் மேடம் இன்னுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தான் சேலரி அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ டெவலப்பர் கார்டிலும் இங்கே வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு வந்து சேலரி அதிகம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் எடுக்கும்போது 6 to 8 LPA வரைக்கும் எடுப்பாங்க மினிமம், அண்ட் மேக்ஸிமம் 10 to 12 LPA வரைக்கும் எடுப்பாங்க. பட் இங்கேயுமே வந்து ஸ்டார்டிங்கு 10 to 12 LPA சான்ஸ் இருக்கு. இதோட ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 தான். ஒன்று வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்னொன்று வந்து எக்ஸாம் லெஸ் எவாலுவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோ இருக்காது. மேக்ஸ் இருக்கும், பட் இவங்க வந்து மோர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும், ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகணும், இல்லை பிஸ்னஸ் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா அதுவும் இது வந்து ஒரு மல்டிநேஷனல் அளவு கம்பெனி கூட வந்து இதை லிங்க் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து எல்லாரு கூடயுமே கொலாபரேட் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாரு கூடயுமே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி மஸ்ட். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை எனக்கு வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக போகல, நான் வந்து எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் வழியாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எழுதுகிற ஏதாவது ஒரு விளாகாக இருக்கட்டும், அது ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், ஆர் சம் நீங்கள் புக்ஸ் கூட எழுதிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சேம் ப்ராசஸ் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி மாதிரியவே they will call you within a month. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து அவங்க சொன்ன எல்லாமே நீங்கள் கிரிட்டரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா you will select. இங்கேயுமே உங்களுக்கு சேம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மேக் புக் 2 lakhs மதிப்புள்ள ஒரு மேக் புக் கொடுத்துருவாங்க, அண்ட் ஐஃபோன் கிடைக்கும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இட்ஸ் அப்ளிகபிள் ஆல்சோ ஃபார் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைன். ஸோ நம்ம டிசைன் நமக்கு தெரியும் என்னன்னாவே நமக்கு டிராயிங் நல்லா வரைய தெரியுது, அல்லது ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு, ஒரு வயர் ஃப்ரேம் பண்ண தெரியுது, ஒரு வந்து சூப்பராக ஃபோட்டோகிராஃபி பண்ண தெரியுது, இதெல்லாம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளிகபிள். சேம் ப்ராசஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அண்ட் ஆல்சோ எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் இருக்குது. அந்த உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஸோ சில டிசைன் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து இந்த எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டிராயிங் பண்ணியோ ஒரு வயர் ஃப்ரேம் பண்ணியோ நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும், அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சினாரியோ பேஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ். நான் ஒருத்தவங்க கேட்டது அவங்க தான் சொன்னாங்க, அவங்க அட்டென்ட் பண்ணது சொன்னாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இப்போ ஒரு மேலேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ எப்படி இருக்கும், அதாவது ஒரு வியூ பர்ஸ்பெக்டிவ் பற்றி அவங்க வச்சு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதாவது பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஹரிசாண்டல் வியூ எப்படி இருக்கும், ஒரு வெர்டிக்கல் வியூ எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிராயிங்லேயே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்குறாங்க. இன்டர்வியூலேயே உங்களை வந்து ட்ரா பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு, நான் வந்து அதெல்லாம் போகணுன்னா அதுக்கும் இருக்கும். ஸோ இதுவுமே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு 6 to 8 LPA வரைக்கும் மினிமம் கொடுக்குறாங்க, அண்ட் ஆல்சோ 10 to 12 LPA கொடுக்குறாங்க. This is all about Zoho Schools of Technology, Business and Design. So இந்த 3 கேட்டகரிஸ் Zoho Schools இருக்கு. நான் கம்ப்ளீட்டா எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குன்றது நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஏஜ் வந்து 17 to 20 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். நீங்க டிகிரி ஹோல்டரா இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கணும். இதே மாதிரி நீங்க வந்து ஒரு டைம் நீங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு 6 month கூல் ஆஃப் பீரியட் இருக்கு. அது 6 month முடிச்சுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 6 monthலயும் நீங்க செகண்ட் அட்டெம்ப்ட் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து 1 year கழிச்சு தான் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க அட்டென்ட் பண்ணும்போது நீங்க வந்து உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடும். ஸோ நீங்க வந்து ஒரு 17 to 20 இயர்ஸ்க்குள்ள ஒரு 3 or 4 times நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து அட்டென்ட் பண்ணல அப்படின்னா இந்த December 30 அன்னைக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 9 o'clock மார்னிங் நடக்குது. ஸோ அவங்க பர்டிகுலர் லொகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். தயவு செஞ்சு போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, நல்லா எழுதுங்க. உங்களோட மேக்ஸ் வந்து நீங்கள் என்ன லாஸ்ட்டாக படிச்சுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th 12th மேக்ஸ் 10th மேக்ஸோட கான்செப்ட்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே ரீகால் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஸோ வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரேஸ் எப்படி எழுதுறது, ஒரு எரர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்து எப்படி எழுதுறது, இந்த மாதிரி கொஞ்சம் சிலது பார்த்துட்டு போங்க. ஸோ மாதிரி யூடியூப்லேயே நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஜோஹோ ஸ்கூல்ஸில் என்ன இருக்குன்ற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ டிசைனுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டிசைன் பற்றி கான்செப்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி
நான் வந்து இதுல போகல, இதுக்குள்ள நான் வந்து எக்ஸாம்லெஸ் எவல்யூஷன் வேலை போறேன் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டை இப்பவே அப்லோட் பண்ணிருங்க. ஸோ அவங்க கால் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ஆல் அபவுட் சோகோ ஸ்கூல்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் தமிழா ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.